ஜிம்க்கு போக ஆசை இல்லையா? ஆனா வீட்ல இருந்துகிட்டு அத்லெட்டிக் ஒரு அனிமே ஹீரோ மாதிரி பாடி பில்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா? அப்போ வெல்கம் ப்ரோ, நீங்க சரியான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல பாடி பில்ட் பண்ணணும்னா ஜிம் மெம்பர்ஷிப் வேணும், டம்பிள்ஸ் வேணும், ஃபேன்சி மெஷின்ஸ் வேணும்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த மாதிரியான பாடி கிடைக்க என்ன வேணும் தெரியுமா? ஒரு சின்ன ஸ்பேஸ், கொஞ்சம் டெடிகேஷன் அண்ட் உங்களோட பாடி வெயிட். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 30 days calisthenics ரோட் மேப் கொடுக்க போறேன். calisthenics எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் ஜிம்மை விட calisthenics ட்ரை பண்ணணும், பிகினர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குற எல்லோருக்கும் ஒரு ஃப்ரீ PDF ரோட் மேப் கைடும் கொடுக்க போறேன். சோ உங்களோட பாடியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக வெறித்தனமா ஆவலா இருந்தீங்கன்னா அப்போ ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். calisthenicsனா என்ன, ஏன் calisthenics பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரீசன், ஒர்க் அவுட் எனிவேர் எனி டைம். ஜிம் போக தேவையில்லை, எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் தேவையில்லை, ஒரு புல் அப் பார் மட்டும் போதும். நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, இந்த calisthenics எங்க வேணாலும் செய்யலாம். இது உங்க பாடி வெயிட்டை மட்டுமே யூஸ் பண்ணி உடம்ப இரும்ப மாத்திர ஒரு எக்ஸசைஸ் டெக்னிக். இது செகண்ட் ரீசன், ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த். ஜிம்ல 100 கிலோ வெயிட் தூக்குறவங்க கூட சில நேரம் சூட் கேஸ சரியா தூக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிம் ஸ்ட்ரென்த்துக்கும் ரியல் லைஃப் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே டிஃபரண்ட் இருக்கு. calisthenics உங்களோட நிஜ வாழ்க்கையில பயன்படக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி கொடுக்குது. தேர்ட் ரீசன், ஸ்கில்ஸ் அண்ட் கூல் ஃபேக்டர். ஜிம்ல எல்லாருமே ஒரே மாதிரி பைசெப்ஸ் கல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க calisthenicsல மசில் அப் பண்ணுவீங்க, ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இதனால மத்தவங்கள விட யூனிக்காவும் இம்ப்ரெசிவாவும் தெரிவீங்க. உங்க பாடிக்கும் இது சேலஞ்சா இருக்கும். ஃபோர்த் ரீசன், லோ இன்ஜுரி ரிஸ்க். ஜிம்ல ராங்கான வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டா இன்ஜுரி ஆகிடும். ஆனா calisthenicsல இன்ஜுரி ரிஸ்க் ரொம்ப கம்மி. சோ ஒரு ஸ்ட்ராங், லீன், ஸ்கில்ஃபுல்லான பிசிக் பில்ட் பண்ணனும்னா அப்போ calisthenics தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, calisthenicsோட ரியல் பெனிஃபிட் என்ன? முதல் பெனிஃபிட், மசில் growth and fat loss. ஜிம்ல பல்க் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, இப்படி தனித்தனியா தான் பண்ணுவாங்க. ஆனா இதுல உங்க ஃபுல் பாடியும் ஒரே நேரத்துல ஒர்க் ஆகும். அதாவது ஃபேட் லாஸும் ஆகும், மசிலும் growth ஆகும். இதனால லீன், ஷ்ரெட்டட், ஆஸ்தெட்டிக் லுக் கிடைக்கும். பெனிஃபிட் நம்பர் 2, மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ். மெஷின்ஸ் ஏதாவது ஒரு மசிலை டார்கெட் பண்ணும், ஆனா calisthenics உங்க ஃபுல் பாடியை டார்கெட் பண்ணும். மூவ்மெண்ட் ஸ்மூத் ஆகும், பாடி ஃபிளெக்சிபிள் ஆகும் அண்ட் ரோபோட் மாதிரி இல்லாம நேச்சுரலா மூவ் பண்ண முடியும். பெனிஃபிட் நம்பர் 3, சஸ்டைனபிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஜிம் போக வேணாம், காசு செலவு பண்ண வேணாம், அதிக டைம் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். பெனிஃபிட் நம்பர் 4, பாடி கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின். இதுல நீங்க உங்க பாடி வெயிட்டை மாஸ்டர் பண்றதால ஒரு வேற லெவலான ஃபீலிங் கிடைக்கும். ஒவ்வொரு ரெப்ஸும் உங்களை இன்னும் மைண்ட்ஃபுல்லாவும் கான்ஃபிடென்ட்டாவும் மாத்தும். அத்தோட இது உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் பில்ட் பண்ணும். பெனிஃபிட் நம்பர் 5, ஆஸ்தெட்டிக் பிசிக். calisthenics மூலமா பில்ட் ஆகிற பாடி ஒரு அனிமே டைப் பிசிக் மாதிரி இருக்கும். பிராட் ஷோல்டர்ஸ், டைட் கோர், லீன் ஃப்ரேம், நேச்சுரலி அட்ராக்டிவ் அண்ட் ஷார்ப் லுக் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுது இல்ல? calisthenics வெறும் ஒர்க் அவுட் இல்ல, இது ஒரு காட் மோட் எக்ஸசைஸ். இது உங்களை அழகாவும் மாத்தும், ஸ்மார்ட்டாவும் மாத்தும். How to start calisthenics? Friends, calisthenicsல push up, pull up மட்டும் இல்ல, planche, front lever, back lever, human flag, iron cross, one arm pull up, one arm push up, muscle up, handstand push up மாதிரி elite level skills கூட இருக்கு. இந்த skills மாஸ்டர் பண்ணனும்னா மாச கணக்காகலாம். சோ பிகினரா இருக்கிற நீங்க டே 1ல இதையெல்லாம் ட்ரை பண்ணனும்னு அவசியமே இல்ல. முதல்ல நீங்க ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணனும். அதனால இந்த வீடியோல பிகினரை இன்டர்மீடியேட் லெவலுக்கு கொண்டு போற 30 days ரோட் மேப் தான் பார்க்க போறோம். டே 1 to டே 10 வரை இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைஸை மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஜம்பிங் ஜாக். நீங்க இத 2 செட் பண்ணணும். ஒவ்வொரு செட்டும் 1 மினிட்டுக்கு பண்ணணும். இதனால பாடி வார்ம் அப் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் அவுட்டுக்கு பாடி ரெடி ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ், புஷ் அப்ஸ். நீங்க இத 3 செட்ஸ் 8 to 12 ரெப்ஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல உங்களால 10 புஷ் அப் கூட பண்ண முடியாம இருக்கலாம். பட் ஒரு செட்டுக்கு உங்களால எவ்வளவு ரெப்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளவு ரெப்ஸ் பண்ணுங்க. ஐயோ, என்னால 10 புஷ் அப் மேல எடுக்க முடியலையேன்னு யாரும் கவலைப்படாதீங்க. 10 நாள் கண்டினியூவா நீங்க பண்றதுனால போக போக உங்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரியுமா, புஷ் அப் தான் calisthenicsோட பேசிக் எக்ஸசைஸ். இதுல உங்களோட ஷோல்டர், செஸ்ட், ட்ரைசெப்ஸ் மசில் டார்கெட் ஆகும். தேர்ட் எக்ஸசைஸ்,
நெகட்டிவ் புல்லப்ஸ். இத நீங்க 3 செட்ஸ் 5 ரெப்ஸ் பண்ணணும். ஒரு சேர் எடுத்துக்கோங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்குல்ல, அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்லாப் தான் உங்களுக்கான புல்லப் பார். சேர் மேல ஏறி நின்னு புல்லப்ஸ் பொசிஷனுக்கு வாங்க. உங்க சின் பாத்தீங்கன்னா பார்க்கு மேல இருக்கணும். தென் சேர்ல இருந்து காலை எடுத்துட்டு மெதுவா உங்க பாடியை கீழே இறக்குங்க. இது உங்களோட பேக் அண்ட் பைசெப்ஸை டெவலப் பண்ணுது. அண்ட் ஃபியூச்சர்ல புல்லப்ஸ் அடிக்கிற ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு இது பில்ட் பண்ணி தருது. 4th எக்ஸசைஸ் பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ். இதை நீங்க 3 செட்ஸ் 15 ரெப்ஸ் பண்ணணும். இதனால உங்க லெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், லோவர் பாடி ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். 5th எக்ஸசைஸ் பிளாங்க். இதை நீங்க 3 செட் பண்ணணும். ஒவ்வொரு செட்லயும் பாடியை 30 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணணும். இல்ல உங்களால இன்னும் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும்னா அப்போ அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். இதனால உங்க கோர் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். ஃபியூச்சர்ல ஹேண்ட் ஸ்டாண்ட், எல் சிட், ஃப்ரண்ட் லெவர் ஸ்கில்ஸ் பண்றதுக்கும் இது ஃபவுண்டேஷனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் 1ல இருக்கிற 5 எக்ஸசைஸையும் 10 நாட்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம், பேலன்ஸ், பேசிக் ஸ்ட்ரென்த் இந்த 3 உங்களுக்கு பில்ட் ஆகும். டே 11ல இருந்து 20 வரை இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைஸ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் புஷ் அப்ஸ். இத நீங்க 3 செட்ஸ் 15 ரெப்ஸ் பண்ணணும். செகண்ட் எக்ஸசைஸ் டைமண்ட் புஷ் அப். இத 3 செட்ஸ் 8 to 10 ரெப்ஸ் பண்ணணும். இது நார்மல் புஷ் அப் மாதிரி இல்லாம உங்க கைகளை இப்படி டைமண்ட் ஷேப்ல வச்சுக்கிட்டு பண்ணணும். இதனால உங்க ட்ரைசெப்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், ஆர்ம்ஸ் ஷேப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். தேர்ட் எக்ஸசைஸ் அசிஸ்டட் புல் அப்ஸ். இத நீங்க 3 செட்ஸ் 5 to 8 reps பண்ணணும். அசிஸ்டட் புல் அப்ஸ்ல அகைன் சேரை ஸ்லாப் கீழே போட்டுக்கோங்க. சேர்ல கால் வச்சுக்கிட்டு புல் அப் பாரை பிடிச்சி ஹேண்ட் ஸ்ட்ரென்த் கொடுத்து மேல போயிட்டு மெதுவா கீழே வாங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றப்போ உங்க கால்கள் சேர்ல தான் இருக்கணும், கீழே தொங்க கூடாது. ஏன் இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து புல் அப்ஸ் பண்றோம்னா புல் அப்ஸ் உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அதை உண்மையிலே பண்றதுக்கு உங்க பாடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதுக்கு இப்படி சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் மூலமா ட்ரைனிங் கொடுக்கிறோம். இப்படி பண்றதுனால உங்க பேக் வித் இன்க்ரீஸ் ஆகும், வி டேப்பர் ஷேப் உருவாக ஆரம்பிக்கும். 4th எக்ஸசைஸ் ரிவர்ஸ் லஞ்சஸ். இத நீங்க 3 செட்ஸ் 10 ரெப்ஸ் ஈச் லெக்ஸ்க்கு பண்ணணும். வீடியோல எப்படி பண்றாங்கன்னு புரியுது இல்ல, அது மாதிரி தான் பண்ணணும். இதனால உங்க லெக்ஸ் அண்ட் பாடியோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். 5th எக்ஸசைஸ் ஹேங்கிங் நீ ரைசஸ். இத நீங்க 3 செட்ஸ் 12 ரெப்ஸ் பண்ணணும். இதுல உங்க பாடிய மேல தூக்க வேணாம், ஜஸ்ட் புல் அப் பாரை புடிச்சிக்கிட்டு உங்க முட்டிய மட்டும் மேல தூக்கணும். பிறகு மெதுவா தரையை நோக்கி கீழே இறக்கணும். இதனால உங்க லோவர் ஆப்ஸ் ஆக்டிவேட் ஆகும், கோர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். 6th எக்ஸசைஸ் டெட் ஹேங். இத நீங்க 3 செட்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு செட்டும் 30 செகண்டுக்கு பண்ணணும். ஒண்ணுமில்ல, நீங்க பாரை புடிச்சு தொங்கிட்டே இருக்கணும். உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தொங்குங்க. இது உங்க கிரிப் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபியூச்சர்ல புல் அப்ஸ் அண்ட் மசில் அப்ஸ்க்கு பேஸா இருக்கும். அவ்வளவுதான். இந்த 6 எக்ஸசைஸ் தான் நீங்க டே 11ல இருந்து 20 வரை பண்ணணும். இதனால உங்க புஷ் அப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும், புல் அப்ஸ் பண்றதுக்கான ரியல் ஸ்ட்ரென்த் வந்திருக்கும், ஆர்ம்ஸ் டைட் ஆகி இருக்கும், கோர் ஸ்ட்ராங் ஆகி இருக்கும் அண்ட் உங்க பேக் விசிபிள் ஆக ஸ்டார்ட் ஆகி இருக்கும். இந்த ஃபேஸ்ல தான் உங்களுக்கான ஒரு ஆஸ்தெட்டிக் பிசிக் கிடைக்க போகுது. சோ டே 21ல இருந்து 30 வரை இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைஸ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆர்ச்சர் புஷ் அப்ஸ். இத நீங்க 3 செட்ஸ் 6 to 8 reps பண்ணணும். இதனால உங்க செஸ்ட் அண்ட் ஷோல்டருக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவலான 1 arm புஷ் அப் பண்றதுக்கு இது பேஸா இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்பைக் புஷ் அப்ஸ். இத நீங்க 3 செட்ஸ் 8 reps பண்ணணும். முதல்ல தரையில கைகளை வச்சு இடுப்பை மேல தூக்கி இன்வெர்டட் வி ஷேப்ல நில்லுங்க. பிறகு உங்க தலைய மெல்லமா தரையை நோக்கி கொண்டு போயிட்டு மெதுவா தலைய மேல தள்ளுங்க. இதனால ஷோல்டர் பில்ட் ஆகும். ஃபியூச்சர்ல ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ் அப் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் எக்ஸசைஸ் சின் அப்ஸ். இத நீங்க 3 செட்ஸ் 6 to 8 reps பண்ணணும். இது புல் அப்ஸ் மாதிரி தான், பட் இதுல உங்க உள்ளங்கைய உங்களை பார்த்த மாதிரி புடிச்சு புல் அப்ஸ் பண்ணணும். செஞ்சு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறத உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் யாரும் தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் 3ல நான் சொல்லிட்டு இருக்கிற எக்ஸசைஸ டே 1ல பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன பிளான் படியே மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சின் அப்ஸ் பண்றதுனால உங்களோட பைசிப்ஸ் அண்ட் லேட்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், வி ஷேப் இம்ப்ரூவ் ஆகும். 4th எக்ஸசைஸ் ஹேங்கிங் லெக் ரைசஸ். இத நீங்க 3 செட்ஸ் 10 reps பண்ணணும். இதுல என்ன பண்ணணும்னா புல் அப் பார்ல தொங்கிக்கிட்டு உங்க லெக்ஸ மெல்லமா மேல ரைஸ் பண்ணி மெல்லமா டவுன் பண்ணணும். நம்ம ஃபேஸ் 2ல ஹேங்கிங் நீ ரைசஸ் பார்த்தோம்ல, அதுல உங்க முட்டியை மேல தூக்கணும். ஆனா இதுல உங்க லெக்ஸையே மேல தூக்கணும். சோ டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா பண்ணுங்க. இதனால உங்களுக்கு விசிபிள் ஆப்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். 5th எக்ஸசைஸ்
அசிஸ்டட் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ். இதை நீங்க 3 செட்ஸ் 8 ரெப்ஸ் ஈச் லெக்ஸ்க்கு பண்ணணும். ஏதாவது ஒரு சேர், வால் ஆர் டோர் ஹேண்டில புடிச்சுக்கிட்டு ஒரு காலை மட்டும் தரையில வச்சு ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க. இதனால சிங்கிள் லெக்ஸ் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு காலுக்கும் பண்ணுங்க. 6th எக்ஸசைஸ் L sit hold. இதை நீங்க 3 செட்ஸ் பண்ணணும். எவ்ரி செட்ஸும் 10 to 20 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும். இதை எப்படி பண்ணணும்னா உங்க 2 கைகளை மட்டும் தரையில வச்சுக்கிட்டு கால்களை இப்படி நீட்டின வாக்குல உங்க உடம்ப தூக்கி இப்படி ஹோல்ட் பண்ணணும். இதனால உங்க ஆப்ஸ் டைட் ஆக ஆரம்பிக்கும். கோர் அண்ட் ஹிப் நல்ல ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். 7th எக்ஸசைஸ் வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்ட். இதை நீங்க 3 செட்ஸ் எவ்ரி செட்ஸும் 20 செகண்ட்க்கு பண்ணணும். ஒண்ணுமில்ல, வால்க்கு ஆப்போசிட்டா நின்னு 2 கைகளையும் கீழே வச்சு அப்படியே உங்க பாடிய வால் பக்கமா மேல தூக்கிடுங்க. இதனால ஷோல்டர் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும், பாடி கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் லெவலான ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வீட்ல இருந்துகிட்டே எப்படி ஒரு அனிமி ஹீரோ மாதிரியான ஒரு பாடியை பில்ட் பண்றதுன்னு கத்து தந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, தேங்க்ஸ் சொல்ல தோணுச்சுன்னா, அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட தேங்க்ஸ் தெரிவிங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல 30 days ரோட் மேப் PDF தரேன்னு, அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நீங்க ஒவ்வொரு நாள் பண்ண போறப்பையும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம மிஸ்டர் பிரதர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் இன்னும் இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்க எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.